உங்களை நான் திட்டி பார்த்தாச்சு. ஒயில் கார்டு என்ட்ரி கொடுத்த கண்டஸ்டன் யாரா அது கிரி மறுபடியும் ஒயில் கார்டு என்ட்ரியான்னு சொல்லிட்டு தம்ப்லைன் பார்த்துட்டு டைட்டில் பார்த்துட்டு ஆர்வத்தோட உள்ள வரலாம். அது யாரு? பிக் பாஸ் பீட்டர் வெளியாருன்றா என்னடா சொல்லுன்னு ஒரு மாதிரி நீ வந்துட்டு கன்ஃபியூஸோட உள்ள வரலாம். அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ வரப்போதே நீங்க என்ன பண்ணணும்னா லைக்கை வந்து போட்டுட்டு இருக்கணும். ஒரு 50-60 லைக் போடுங்க ப்ளீஸ். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி ஒரு தட்டு, ஓகேவா? ஃபார் மீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஷயத்துக்குள்ள போகலாம். ஆக்சுவலா என்ன நடக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராஜாங்கம் டாஸ்க் அப்படிங்கிறது நேத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு சூப்பரா வேற லெவல் அப்படி சூப்பருங்க. எங்க இவ்வளவு நாள் எங்க இருக்கீங்க கண்டஸ்டன்ட் தரமா இருக்குங்க அப்படின்னு மக்கள்லாம் அப்படியே பாராட்டி பொய் கூட சொல்ல வரப்படுது. அந்த அளவுக்கு கன்றாவியா பண்ண முடியுமோ கன்றாவியா பண்றானுங்க. ஏன்னா சண்டை 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 தான் ஒரு ஷோவை எங்கேஜா கொண்டு போகணும்னா எலவு அப்படிதான் கொண்டு போறானுங்க தவிர நல்லபடியா கொண்டு போகல. ஒரு 4-5 பேர் தவிர பாக்கியெல்லாம் அந்த டாஸ்காவே பார்க்கறது இல்லை. பிக் பாஸை மதிக்கிறதே இல்லை. பிக் பாஸ் என்ன ஒரு முடிவு எடுத்துட்டார் பாரு. லைவ் பார்த்தவங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். உட்காருங்க எல்லாம் கொஞ்சம். சரி, பிக் பாஸ் நம்மளை பாராட்ட போறாரு போல, சூப்பராக பண்ணுறீங்க ஆரம்பிக்கிறார். உங்களை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுச்சும் பார்த்தாச்சு. சீரியஸா இப்படிதான் சொல்றாரு. இந்த டைலாக் மட்டும் தான் இல்ல, என்ன சொல்றானா, உங்களை நான் திட்டியும் பார்த்தாச்சு, ஹோஸ்ட் திட்டியும் பார்த்தாச்சு, மக்கள் அது மட்டும் தான் சொல்லல. நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுல வந்தீங்க? எதுக்கு எடுத்தாலும் சண்டை. என்ன ஒரு டாஸ்க்கை, ஒரு ஃபன்னான டாஸ்க்கை நீங்க ஃபன்னா கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. இது படிக்கும் போது ஒரு எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க டாஸ்க்கை. இவங்கெல்லாம் இப்படி மந்திரி, இவங்க ராணி, இவங்க முறை பண்ணுவங்களாம் முடியும், எப்படி ஜாலியா இருந்தீங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க? யார் பேச்சும் யாராச்சும் கேட்குறீங்களா? ஒரு ராஜா வந்தால் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், அது இருக்கா? ஒரு மந்திரி மாதிரி பிஹேவ் பண்ணி எதுக்கு இந்த டாஸ்க் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டு முடிச்ச கையோட இனி நானும் விளையாட போறாங்களோடங்கிறாரு. எப்போதான் அதிர்ச்சி இதே என்னடா சொல்றீங்க அப்படின்னா, ஆமா ஒரு குரலா நானும் உங்களோட இனிமே விளையாட போறேன். ஒழுங்கா நம்பி வேஸ்ட்டு. நானும் உங்களோட விளையாடுறேன், பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியறீங்க. அப்ப என்ன பண்றது? நானும் ஒரு கண்டஸ்டன்ட். அதனாலதான் பிக் பாஸ் வந்துட்டு இப்படி போய் இப்படி வராருங்க. ஒரு ஒயில் கார்டு என்ட்ரி மாதிரி. ஏன்னா இவங்க எல்லாமே பிரோஜனம் இல்லையா? இது கூட கேவலமா எந்த சீசன்ல நடந்தது? ஆக்சுவலா இந்த சீசன் மாதிரி ஒரு மட்டமான சீசன் நீங்க பார்த்துருக்க முடியாது. ஒயில் கார்டு வந்தவனும் சொல்லிட்டானுங்க, ஹோஸ்டும் சொல்லியாச்சு, கடைசியா பிபி சொல்லிட்டாரு. ஏண்டா உங்களால ஆல்ரெடி பார்க்கல, இந்த சாப்பிடே சொன்னாப்புல 5 நிமிஷம் கூட பார்க்க முடியல டிவின்னா மாத்திட்டு போயிட்டாங்க. இந்த டாஸ்க்கை ஒழுங்கா பண்ணுங்கடான்னு சொல்லி கேப்டனா பேசி எல்லாரையும் சமாதானப்படுத்தி அந்த டாஸ்க்கை கண்டினியூ பண்ண வச்சாரு சபரி. ஓகேவா? இப்ப பிபி அவன் சொல்றாரு, இந்த ஷோவை இதனால பார்க்கணும் மக்கள், ஒரு ஒற்றுமை கிடையாது, ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கிற எண்ணம் கிடையாது. அப்புறம் இதுக்கு சரி நான் குரலா வரேன், நான் இனிமேல் விளையாட போறேன், வா உங்களோட எல்லாரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அப்புறம் அந்த ஒயில் கார்டு என்ட்ரி வரதான் சொல்றேன், ஒயில் கார்டு என்ட்ரின்னு. ஏன்னா இனிமேல் பிக் பாஸ் சில விஷயங்கள் இன்வால்வ் ஆகி பேச போறாரு, சில விஷயங்களை லாக் பண்ண போறாருன்னு அர்த்தம். எப்படி ப்ரோ அப்படின்னா, இப்போ இந்த சீசன் நீங்க ஆரம்பத்துல நோட் பண்ண தெரியும், பிக் பாஸ் நிறைய இடத்துல இன்வால்வ் ஆகிப்பார். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் ரொம்ப புதுசு. ஏன்னா இவங்க மக்கா புரிஞ்சுக்கிறானுங்க. ஒரு சில பேர் தரப்ப எல்லாருமே அதுக்கு ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிறாங்க. சொல்ல போனா திவாகர், பார்வதி, ஓகேவா? இந்த 2 ஷோ ஸ்பாயிலர்ஸ் தான் இந்த ஷோவை மொத்தமா கெடுக்கிறது. ஸோ அப்ப பிக் பாஸ் டீம்லயும் முடிவு பண்ணிட்டானுங்க, இவங்களை வச்சுட்டு நம்ம முடியலங்க, வெளில கழுவி ஊத்துறானுங்க, இழுத்து முட சொல்றானுங்க, காரி துப்புறானுங்க, ஏதாவது பண்ணுங்க பிக் பாஸ். அவர் பாவம் அசீமோட படம் அடிச்சுட்டு இருந்தாரு, அவரை தூக்கி திரும்ப உள்ள போட்டு இவங்கள்ட்ட மாரடிச்சுக்கிட்டு பிக் பாஸ் செம்ம காண்டில் இருக்காரு. இவங்க மேலாம் இவ்வளவு ஓப்பனா பேசுனதே கிடையாது எந்த சீசன்ல. நீ பாருங்க 3rd சீசன் 5th 4th 6th எல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணுவாப்புல. இங்க வாங்க, அங்க பண்ணுங்க, இது பண்ணுங்க, சூப்பரா இருந்துச்சு அப்படிலாம் பேசுவாரு. இந்த சீசன்ல கழுவி ஊத்துறாரு. யாருடா நீங்கன்னா, நான் இத்தனை சீசன் நான் பார்த்துருக்கேன், இவ்வளவு ஒரு கேவலமா ஒரு மட்டமா ஒரு மலுமட்டியா உங்களை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி இன்டெரக்டா அடிச்சுட்டே இருக்கு. ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிட்டாரு. பட் இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் தான் சொல்லலை. அவருக்கு அந்த அந்த ஃப்ரீடம் இல்லை. இல்லைன்னா சொல்லியிருப்பார், நான் பிக் பாஸ் ஹோஸ்டர், பிக் பாஸ் என்ன பேசுவேன், நீங்கள் எல்லாம் எதுக்கு வந்தீர்கள் தற்கூறிகளா அந்த மாதிரி நான் பேசுவேன். எரிச்சல் ஆகுதுங்க. ஒரு ராஜாங்க டாஸ்க் எவ்வளவு ஃபன்னா, எவ்வளவு கிரியேட்டிவிட்டா எவ்வளவு பண்ணலாம். ஒத்துமை கிடையாது. ஒரு ஒன்னா சேர்ந்து இந்த மக்களை என்டர்டெயின் பண்ணணும், நம்மள ஆடியன்ஸை நம்மள என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அவன் என்ன பார்த்துட்டான், அவன் அப்படி பேசிட்டான், ஒரு ராஜாவை எப்படி அவன் பேச முடியும், எப்படி அவனை கலாய்க்க முடியும்? டாஸ்க் எல்லாம் முடிய விட்டு பேசு. இதுக்கு இடையில இவனுங்க வேற புருஷன் முன்னாடி சண்டை, காணா வினாத்தும் திவார் சண்டையும் முடியல. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஏன் ஒரு ஷோ பார்த்தா என்ஜாய் பண்ணணும் மக்கள். பிக் பாஸ்க்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ், பிக் பாஸ் லவர்ஸ்ன்னு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆடியன்ஸை வந்துட்டு ரொம்ப கேவலமா
அவனுங்க என்ன எப்படி என்ன அவங்க என்னென்ன பார்த்தான்னா பார்க்கலன்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற பிஹேவியர் சரியில்லை. ஸோ இந்த வாரம் கடுமையான ரோஸ்ட் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் கிட்ட இருந்து போன வாரத்துக்கு மட்டும் தான் அடிச்சாரு. திரும்ப இவங்க ஆட மாட்டாங்கன்னா லாஸ்ட் வீக்கு கொஞ்சம் சாஃப்டா பேசினாரு. இவங்க திரும்ப இவங்களுக்கு மைக் எடுத்து வந்து கத்தணும் போல. ஏன் கத்துறீங்க ஆக்சுவலா நீங்க விளையாடும் போது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுதா இல்லையா? நீங்க கத்திக்கினே இருந்தா யார் பாப்பாங்க? உங்களை டாஸ்க் பண்ண சொன்னா ஒரு ஃபன் டாஸ்க் கூட உங்களுக்கு பண்ண தெரியல. நீங்க எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க? இந்த வாய்ப்புக்காக நிறைய பேர் வெளில உட்காந்துக்கிறாங்க. அந்த வாய்ப்பை நீங்க வாங்கிட்டு கேவலப்படுத்துறீங்க, ஷோவை கேவலப்படுத்துறீங்க, மக்களை வந்துட்டு அசிங்கப்படுத்துறீங்க. பிக் பாஸ் எந்த சீசனுக்கு வந்துட்டு பத்தி யாரையும் பேசணும் கிடையாது. அப்படி ஏன் கூட அப்படி பேசணும் கிடையாது. உங்ககிட்ட அப்படி பேசுறாரு. அப்படிங்கும்போது இந்த ஷோவை நீங்க எப்படி கொண்டு போகணும், மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், இதெல்லாம் எதுவுமே பண்ணாம நீங்க எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கீங்க? நான் ஆக்சுவலா நம்ம கேட் திறக்க சொல்றேன், நீங்க வெளில வந்துருங்க. யாரும் தேவையில்லை. அப்பெல்லாம் நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோ ரெக்கார்டு வீடியோட ஒன்று வரேன். ரெக்கார்டு வீடியோல ரெட் கார்டோட வீடியோ அந்த அப்டேட்டோட உங்களுக்கு மீட் பண்றேன். அந்த உங்களுக்கு விடைபெறுது உங்களுக்கு. See you again.